Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆட்டுக்காலை நான் முன்னாடி நாளே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நான் ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, ஒரு தக்காளி பழம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகு, சீரகம், உப்பு. ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற ஆட்டுக்காலில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. அடுத்தது தக்காளி ஒரு பழம். இதை நான் கொஞ்சம் பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை உடைச்சி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு மறுபடியும் ஒரு 4 விசில் வச்சிடலாம். ஏற்கனவே நான் 4 விசில் வச்சுருந்தேன். இப்போ இன்னும் ஒரு 4 விசில்ஸ் வச்சு எடுத்துடலாம். ஒரு கடாய் வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுருங்க. அடுத்ததான் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயம் 20 இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. இது ஒன்றும் பாதியமாக அரைச்சா போதும். இப்போ நம்ம குக்கரில் ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டுக்கால் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும் பொழுது பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் காரம் அதிகமாக தேவைப்படணும் அப்படின்றதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம், மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க விழுதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கிறது, ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறது, அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய சுவையான ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.